இலங்கை கடற்படையால் மீனவர் பிரிட்ஜோ கொல்லப்பட்டதை கண்டித்து தங்கச்சிமடம் மீனவர்கள் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஆல்வினிடம் பேசலாம். அவன் சொல்லுங்க, இப்போ இன்னைக்கு எத்தனை மணிக்கு அந்த இறந்த பிரிட்ஜோவின் உடலை வாங்குறாங்க, எத்தனை மணிக்கு அடக்கம் செய்யறாங்க? வணக்கம். தொடர்ந்து தங்கச்சி மடத்தில் இன்று 7வது நாளாக இளம் மீனவர் பிரிட்ஜோவினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது தங்கச்சி மடத்தில் ஏராளமான மீனவர்கள் இந்த இடத்தில் ஒன்று திரண்டு தங்களுடைய நீதி கேட்டு அந்த போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் இன்று 7வது நாளாக உண்ணாவிரத போராட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் ஒரு சில மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் நேற்றைய தினம் மத்திய இணையமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் இந்த இடத்திற்கு வந்து அவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் இன்று அவருடைய உடலை பெற்றுக்கொள்ள இருப்பதாகவும், இன்று மாலை இளம் மீனவர் பிரிட்டோவினுடைய உடல் இந்த இடத்தில், அதாவது இந்த போராட்ட களத்திற்கு கொண்டு வரப்பட்டு இந்த இடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அஞ்சலிக்கு பின்பாக அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களோடு நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். தொடர்ந்து இந்த போராட்டம் இன்று 7வது நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று இருக்கு. இளம் மீனவருடைய பிரிட்டோ அவருடைய உடல் எப்ப அடக்கம் செய்யப்பட இருக்குது, அது குறித்த தகவல் தான். சுமார் 3 மணி அளவில் இந்த தேவாலயத்திற்கு கொண்டு வரப்படும். பிரிட்ஜோ அவர்களுக்கு இங்கே இரங்கல் திருப்பலி நடைபெற்ற பின்னர் தங்கச்சிமடம் விக்டோரியா நகரில் உள்ள கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் பல்வேறு தரப்பினர் அஞ்சலிக்காக அங்கு வைக்கப்படும். பின்பு அஞ்சலி முடிந்தவுடன் பிரிட்ஜோவினுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். நிச்சயமாக இப்போ இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. அவருடைய உடலும் இன்னைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்த கட்டமா இந்த போராட்டம் தொடருமா அல்லது அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை போராட்டக்குழு முன்னெடுக்க இருக்குது? அதாவது எல்லா கோரிக்கைகளையுமே நம்முடைய மத்திய அமைச்சர்களிடம் சொல்லியிருக்கோம். அவங்களும் சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்காங்க. பிரதமருடைய உத்தரவின் பேரிலே தாங்கள் வந்திருப்பதாக நேற்று தெரிவித்தார்கள். ஆகையினாலே இந்த அடக்கம் முடிந்தவுடன் இந்த போராட்டக்குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து அறிவிப்பார். நிச்சயமாக இந்த போராட்டத்தில் தற்போது அவருடைய உடல் என்பது இன்று மாலை அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டம் தொடருமா அல்லது அடுத்த கட்டமாக இது போன்ற போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது குறித்து இன்று மாலை அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட பின்பு போராட்டக்குழு அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இந்த போராட்ட களத்தில் அறிவிக்க இருக்கிறது. இருந்த பொழுதிலும் இந்த மீனவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தினுடைய கடலோர மீனவ மாவட்டங்கள் இன்றைய தினம் ஒரு நாள் இவர்களுக்கு ஆதரவான போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறார்கள். தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தங்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய தமிழக மீனவர்களுக்கு ஒரு விடிவு காலம் என்பது கிடைக்கப்பட வேண்டும். அது இந்த போராட்டத்தினுடைய மூலமாக அதுவும் கிடைக்கப்பட வேண்டும். குறிப்பாக இளம் மீனவர் பிரிட்டோவினுடைய மரணமே இறுதி மரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய ஒரு மிக முக்கியமான கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரம் கள நிலவரத்தை வழங்கியதற்கு நன்றி ஆல்வி.